இப்போ நம்ம வந்து அவிச்சு கஞ்சி குடிக்க போகிறோம். கஞ்சி செமையாக இருக்கு இன்னைக்கு இருந்து பார்ப்போம் வாங்க. வணக்கம் உங்கள் கடல் தாய் மகன். இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோம்னா இன்னைக்கு நம்ம காலை கஞ்சி குடிக்க போகிறோம். காலை கஞ்சிக்கு நம்ம மீனை வைக்க போகிறோம். இப்போ என்ன மீனை வைக்க போகிறோம்னா பயங்கரமான மீன். கடல்ல வந்து ரொம்ப டேஸ்டான மீன்னா பாரு கடலில் உள்ள மீன். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ஆமாம், அந்த மீனை தான் இன்னைக்கு நம்ம அவிக்க போகிறோம். அந்த மீனை பார்த்தீங்கன்னா பாருங்க, தலைவர் உயிரா இருக்காரு தங்கனகன்னு. இவரை தான் நீங்க அவிக்க போறோம். நம்ம எப்படி ஓடு பாருங்க. என்னதான் நம்ம மீன் சாப்பிட்டாலும் உயிரோட நம்ம மீனை அப்படி அவிச்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு தனி டேஸ்டா இருக்கு. இப்போ நம்ம ஒரு 10 மீனை வெட்டியிருக்கோம் பாருங்க. ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஒவ்வொரு நொறுக்கு. ஒரு மீனை 2ஆ போட்டாச்சு. இப்போ வந்து இப்போ நம்ம மீனை வெட்டுறதுக்கு அவிச்சோம், அவிக்கிறதுக்கு மீனை வெட்டினோம். இது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல பதிவு நம்ம வீடியோல. என்னன்னு பாத்தீங்களா, பக்கத்துல க்ளோஸ் பண்ணாயா இங்க பாருங்க. இங்க பாருங்க. இப்ப இந்த மீனையும் பாருங்க, இந்த மீனையும் பாருங்க. நீங்க ஒரு சாப்பாட்டுக்கே ஒரு பீடி தான் மத்தப்பீங்க ஒரு நாளைக்கு நல்லா தெளிவாடியா. இந்த மீனை பாருங்க. இதான் மீனுடைய கொழுப்பு தன்மைன்னு சொல்லுவோம், கொழுத்து இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மீன். இந்த மீன் தான் யாருங்க. இப்படி மீன் கொழுத்து இருந்துச்சுன்னா அது தனி டேஸ்டா இருக்கு. காட்டு யாரு இந்த கொழுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம ஆட்டுக்கறி கொழுப்பு இருக்கு பாருங்க, அப்படியே இருக்கு. இது வந்து எல்லா மீன்லயும் இருக்காது. இப்படி இருக்கிற மீன் வந்து செம்மையா ருசியா இருக்கு. ஆமா, அதுதான் இப்ப நம்ம சொல்ல போறோம். இப்ப நம்ம வந்து ஒரு அந்த மதனம் சொல்ற மீன்ல ஒரு 6-7 மீன் வெட்டியிருக்கோம். அந்த மீன்ல எதுலுமே கொளுத்து இல்ல மீன். மீன்ல வந்து 3 வகை இருக்கு மீன், எல்லா மீனுமே. ஆமா, அப்ப அந்த மீன் வந்து எப்படின்னா ஒரு மீன் கொளுத்த மீன், ஒரு மீன் வந்து செனத்த மீன், சென இருக்கு, குட்டி உருவ மீன் செனத்து இருக்கு. இந்த ஒரு மீன் வந்து எம்டில எதுவுமே இருக்காது, ஃப்ரீயா இருக்கு. ஆமா, இப்போ வந்து ஒரு மீன், ஒரே மீன் 3 வகையும் இருக்கு. எல்லா கடல்ல எல்லா மீனுமே இதே மெத்தட்ல வரும். ஆனா அந்த கொளுத்து இருக்குன்னு சொல்ற ஒரு பகுதி இருக்கு பாருங்க, அது வந்து மீனுல ஒரு டயத்துல மட்டும்தான் வரும். ஆமா, அந்த டயத்துல அந்த மீனை சாப்பிட்டோம்னா ரொம்ப ருசியா இருக்கு. இது வந்து கொளுத்த மீன், இது வந்து எம்டில உள்ள மீன், இது சென மீன். மீனோட ருசி இப்படித்தான் இருக்கு, 3 அடுக்கு. இப்படி இருந்தா மீன் ஃபர்ஸ்ட், 2வது, 3வது இப்படிதான் இருக்கு மீனோட ருசி. முன்ன உள்ள காலத்துல பெரிய ஆட்கள் சொன்ன பழமொழி இது. ஆமா, கடல்ல எந்த மீனுக்குமே சொல்லல இந்த பழமொழி, இந்த மீனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. மக்களை வித்துனாலே இந்த மதனத்தை வாங்கி சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்களா. கடல் மீன்கள வந்து இந்த பழமொழி, இந்த டைலாக் பெற்ற மீன் வந்து இந்த மீன் தான். இதான் மதனம் சொல்ற மீன். இங்க பாருங்க, இருக்கா உயிரா இருக்கானா, இது வந்து மதனம். மக்களை வித்து மதனத்தை வாங்குன்னு சொல்லுவா மீன். இதுதான் அவ்வளவுக்கு ருசியா இருக்குமா. பார் மீன்ல அவ்வளவுக்கு ருசியான மீன். பாத்துக்கிறீங்க. இந்த மீனை தான் நம்ம அவிச்சு கஞ்சி குடிக்க போறோம். ஆமா, மற்ற மீனுக்கு கடல்ல எத்தனை மீன் இருந்தாலும் அந்த மீனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பேரு புகழ் வாங்கின மீன்னா அந்த மதன மீன் தான். ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம இந்த மீனை வந்து நம்ம மொத்தமா அவிச்சு எல்லாரும் மலத்துல 11 பேர் இருக்கோம் பாருங்க. 11 பேருக்கு 11 துண்டு வச்சிருக்கோம். இந்த மீன்ல மதனத்துல ஒரே ஒண்ணு இந்த மாதிரி பச்சை கலர்ல இருக்கு. இதை மட்டும் நம்ம சூப்பரா எடுத்துடணும். இதை எடுத்துட்டு அப்படி மொத்தமா தான் அவிப்போம். மாப்பிள குட்டி ஒரு வாரம் தண்ணி வரும் வாங்க மாப்பிள. இங்க சொல்லுங்க.
இருக்கு. இப்படி மீன் யார் சாப்பிட்றதெல்லாம் உடம்பு கம்மியாக இருக்காங்கல்ல, எடை போட முடிக்கு, நோய் சக்தி கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள் சாப்பிட்டா வந்து நோய் சக்தியும் கூடும், எடையும் கூட போடும். பரவாயில்லாத வயசு பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். பயங்கரமான ஒரு பொருள். இதெல்லாம் கொடுத்தா வேம உடம்பு போடும், சத்து நல்லா இருக்கும் உடம்புக்கு. நம்ம ஆட்டுக்கறி எப்படி நல்லதோ அதே மாதிரி தான் இந்த மீன் பயங்கரமாக இருக்கும். நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ள மீன் தான் இந்த கொளுத்த மீன் சொல்றது. வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கு. 11 பேருக்கு ஆளுக்கு ஒரு துண்டு பாருங்க. 11 பீஸ் எட்டி வச்சாச்சு. நாங்கள் அவிச்சு ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றோம் கஞ்சிக்கு. இப்போ நம்ம வந்து அவிச்சு கஞ்சி குடிக்க போகிறோம். கஞ்சி செமையா இருக்கு இன்னைக்கு இருந்து பார்ப்போம் வாங்க. இந்த அவியா அப்படி அப்படி பாருங்க. இப்போ நம்ம வந்து மீனை இறக்கி கொடுத்தாச்சு. இங்க பாருங்க, அவ்வளோதான். மீனை நம்ம போட்டு மஞ்சப்படிலாம் போட்டு தயாராக வச்சாச்சு. பாருங்க, எல்லாரும் கஞ்சி குடிக்க ரெடி ஆயாச்சு. மீன் அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. மீன் முக்கால்வாசி அவிஞ்சிட்டு இன்னும் காவாசி அவிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ இருக்கும். கஞ்சி ஊற்றி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கரையாக இருந்தோம்னா வீட்டில் பசிச்ச உடனே ஒத்த ஒத்தாலாம் சாப்பிடுவோம். கடல் மேலே அப்படி இல்லை. பசி எடுத்தாலும் எடுக்கலைனாலும் கூட்டமாக தான் உட்காந்து சாப்பிடுவோம். அவர் தான் அங்கே பாருங்க, அவர் மட்டும் தனியாக பச்சை காடு எடுத்து வச்சு சாப்பிட்றாரு. இங்கே பாருங்க, மீன் அவிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க, அவ்வளோதான். நம்ம மீனை தூக்கியாச்சு மேலே. மகனுக்கு இந்த வால் வெந்து வச்சுருக்காங்க. கரண்டி எங்கடா? அந்த வீட்டுக்கு தேடியா? எப்படி ஐடியா? பயங்கரமா ரோலடா. கொட்டோட வச்சது கூட முடியும். என்ன அவ்வளவுதான் இருக்கு. கமக்கு மாத்தீங்களே அங்க வாரு. பச்சையில ஓடிக்கிட்டு அப்படியே அங்க வாரு. கொட்டோட முடிஞ்சு போச்சு. பயங்கரமா இருக்கு. இப்ப பாத்தீங்களா, இதான் இந்த கொளுத்த மீன். நல்ல அடியா, நல்ல அடியா. இது எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே வாயில வச்சு உரியனு சூடா இருக்கு, அதனால விட்டு வச்சிருக்கோம். அது கொஞ்சம் ஆறுச்சுன்னா அவ்வளோத்தையும் வாயில உறிஞ்சு எடுத்துருவோம். அவ்வளோதான். செமையா இருக்கு. மாப்பிள்ளை சொன்ன மாதிரி இந்த மீன் தான் வந்து மதனம். இந்த மதனத்துக்கு பல பேர் இருக்கு. அது ஒரு பெரியவங்க சொல்ல பழமொழி இருக்குது, மக்களை விற்று மதனத்தை வாங்கி சாப்பிடுமா. அது என்னென்னா வந்து பிள்ளையில வித்துடணுமா, பிள்ளையில விட வந்து மீனை வாங்கி சாப்பிடணுமா. அவ்வளோ ருசியாக இருக்கு இந்த மீன். அதே இந்த அவிச்சு இந்த கஞ்சிக்கு சாப்பிட முடியலா, சுட சுட ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி நீங்களும் அவிச்சு இந்த மாதிரி பழைய கஞ்சி வச்சு கஞ்சி குடிங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நாள் அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா சரி, இதையே நீங்கள் வந்து தினமும் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும். உடம்புக்குமே இந்த பழைய கஞ்சி இந்த மீனுக்கு அவிச்ச மீனுக்கு உடம்புக்குமே ரொம்ப தெம்பாக இருக்கும். இதுலேயே மீன்லேயே வந்து பதார்த்தமாக வந்து நடுத்துண்டு இந்த வால் மீன் தான் சொல்லுவோம். எல்லாரும் இந்த மண்டை மீன் சொல்லுவோம். மண்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு. மீன்லேயே ரொம்ப ருசியாக இருக்கிற ஒரு பகுதியை வந்து இந்த வால் பகுதி தான். அந்த வால் பகுதியை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க யாருனாலும். எனக்கு கிடைச்சது வந்து இந்த பாருங்க வால் பகுதி.
பற்றியெல்லாம் எனக்கு நல்ல நான் வந்து ஒரு லக்கியான நாள் எனக்கு ஒரு ஆள் போய் கிடச்சிருக்கு. சரி ரைட்டு. அப்போ பாக்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமராமேனுக்கு தான் பாருங்க முழி மீன். ஏன்னா ஒரு விடிய இப்போ தான் அங்கிட்டு ஓடி ஆடி கேமரா எடுத்துட்டு சரியா, அதனால தான் அவருக்கு அந்த முழி மீன் கிடச்சிருக்கு. ஸ்டவ் கொடுக்குற கேமரா காமிட்டது நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்லி ஆகும். கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி எப்படி மீனை சமைச்சு சாப்பிடணும்னு நல்லா சொல்லுங்க.